எப்படி இருக்கீங்க? சந்தோஷமா இருப்பீங்கன்னு வச்சு வாசிக்கிறேன். இந்த நாளிலும் ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வார்த்தைக்கு நேரா போகலாம். சங்கீதம் 119 அதிகாரத்தில் 9 வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான், உமது வசனத்தின்படி தன்னை காத்துக் கொள்கிறதுனால் தானே. வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான். இன்றைக்கு ஆண்டவர் நம்மளை பத்தி சொல்றாரு, நம்மளுடைய வழி சுத்தமாய் இருக்கணும். வாலிபர்கள் மட்டும் அல்ல, நம்மளுடைய வழிகளும் சுத்தமாய் இருக்கணும். அப்ப சுத்தமா இருக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும்? அதே வசனம் சொல்கிறது, உம்முடைய வசனத்தின்படி, உமது வசனத்தின்படி தன்னை காத்துக் கொள்கிறதுனால் தானே. வசனத்தின்படி தன்னுடைய வாழ்க்கை அமைகிறதுனாலதான் அவனால அவனுடைய வழிகள் சுத்தமா இருக்கும் என்று வசனம் சொல்கிறது. வசனத்தின்படி நம்மளுடைய வாழ்க்கை அமையணும்னா முதலாவது அந்த வசனம் நம்மளுடைய இருதய பலகையில அது எழுதப்படணும். அந்த வசனத்தை தினமும் தியானிக்கிறவர்களா நம்ம இருக்கணும். அந்த வார்த்தைகள் நமக்குள்ளே எழுதப்பட்டிருக்கும், ஆனால் அவைகளை அசை போட்டு கொண்டிருப்போம் நம்ம. அது மட்டும் இல்லைன்னா அந்த வசனத்தின்படி நடக்கிறதுக்கு ஆவியானவரும் உதவி செய்வார். இன்றைக்கு நம்மளுடைய இருதய பலகையில எதை எழுதி வைத்திருக்கிறோம்? யாரோ என்னைக்கோ கொடுத்த காரியங்களை, யாரோ என்னைக்கோ செய்த காரியங்களை எழுதி வைத்திருக்கிறோமா? இல்லைன்னா நம்மளுடைய இருதய பலகையில வசனங்கள் எழுதப்பட்டிருக்கிறதா? ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் எழுதப்பட்டிருக்கிறதா? ஆண்டவர் கொடுத்த தீர்க்கதரிசன வார்த்தைகள் எழுதப்பட்டிருக்கிறதா? இன்றைக்கு ஆண்டவர் சொல்றாரு, உன் இருதய பலகையில அந்த காரியங்கள் எழுதப்பட்டால் தானே நம்மளுடைய வசனத்தின்படி நம்மளை பாதுகாத்துக் கொள்ள முடியும் என்று கர்த்தர் சொல்கிறார். இன்றைக்கு நம்மளுடைய வழி சுத்தமா இருக்கணும்னா, நம்மளுடைய நினைவுகள் சுத்தமா இருக்கணும்னா, நம்மளுடைய காரியங்கள் எல்லாம் சுத்தமா இருக்கணும்னா செய்ய வேண்டியது முதலாவது நம்ம இருதய பலகையில வசனங்கள் குறிக்கப்பட்டிருக்கணும். அந்த வசனங்கள் அசை போட்டு கொண்டிருக்கிறவர்கள நீங்களும் நானும் இருக்கணும். அது மட்டுமல்லங்க, அந்த வசனத்தின்படி நடக்கிறவர்கள நீங்களும் நானும் இருக்கணும். அப்படி இருக்கும்போது நம்மளுடைய இருதயமும் சுத்தமாகும், நம்மளுடைய வழியும் சுத்தமா இருக்கும். சோ அந்த சுத்தமான இருதயத்தை தேடி அந்த சுத்தமான வழியை விரும்பி கர்த்தரை நோக்கி பார்க்கலாமா? எங்களை நேசிக்கிற நல்ல பரமபிதாவே, அப்பா, எங்களுடைய வழியை நாங்கள் சுத்தம் பண்ண திரும்ப செய்யுங்க. எங்களுடைய இருதயத்தை நாங்கள் சுத்தமாய் வைத்திருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. அப்பா, உமக்கு சுத்தமில்லாத காரியங்கள் எங்க இருதயத்தில் இருக்குமானால் தயவாய் மன்னிங்க. எங்களுடைய இருதய பலகையில தேவையில்லாத ஆண்டவர் அழுக்குகளை நாங்கள் வைத்திருப்போமானால் ஆண்டவர் எப்படி காண்பிக்கிறார்னா, நம்முடைய இருதயங்கள் அப்படி சாக்கடையை போல இருளாய், அதோடு கருப்பாய், இருள் அடைந்ததாய் அது காணப்படுகிறது. ஆண்டவர் சொல்றாரு, அதை கர்த்தர் வெறுக்கிறார். நம்மளுடைய இருதயம் சுத்தமாகணும். அது எப்படி சுத்தமாகும் என்று ஆண்டவர் சொல்லியிருக்காருல. ஆண்டவரே, இந்த வசனத்தின்படி நாங்கள் நடக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. இந்த வசனத்தை எப்பொழுதும் அசை போட்டு கொண்டிருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. உங்களுடைய வசனம் எங்கள் இருதய பலகையில எழுதப்பட எங்களுக்கு உதவி செய்யுங்க. உங்களுடைய வாழ்க்கையை மாற்றவும் சுத்தமான இருதயத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளவும் எனக்கு உதவி செய்யுங்க. இந்த இரவுல உறக்கம் இல்லாமல் யார் யார் கஷ்டப்படுறாங்களோ நல்ல உறக்கத்தையும் சமாதானத்தையும் பலனையும் என் கர்த்தர் கட்டளையிடுவீராக. இந்த வசனத்தின்படி நடக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்களுடைய பாதை சுத்தமாக எங்களுக்கு உதவி செய்யுங்க. காத்துக்கொள்ளும் வழிநடத்தும் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பரமபிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you.